இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க மறுபடியும் எங்க வீடு தேடி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அன்னைக்கு மீனாட்சி பேசினதையெல்லாம் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசம். அதான் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரி, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குதானே? யோ சீக்கிரம் போயா. ஏய், பொண்ணனுக்கு தானேயா பொண்ணு பார்க்க போறாங்க, உனக்கா பார்க்க போறாங்க? நீ வேறயா, போன தடவை வரலன்னு என்ன திட்டினாங்க. அதுவும் இல்லாம நம்ம அங்க இருக்கோனாமா. சரி நீ சீக்கிரம் போயா. என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆகுது? போய் இவ்வளோ நேரம் ஆகுது, என்னாச்சுன்னு தெரியலையே. ஆத்தா, அமைதியா இருந்தா எப்படி? விருப்பம் தானே? உங்க பொண்ணுக்கு என் பேரனை பிடிச்சிருக்குல்ல? அண்ணா, ஒரே கிரீன் சிக்னல் தான் போல. ஹாப்பி தானே? சும்மா பேசாம இருக்கா இல்ல? அம்மா வெக்கோலா படுறாமா? எங்களுக்கு சம்மதம் தாங்க. கடவுளே, அப்புறம் என்னம்மா, சம்மதம் சொல்லிவிட்டாங்க, கல்யாண தேதி முடிவு பண்ணிட வேண்டியதானே? அது 30 நாளைக்குள்ள பண்ணணும்னு சொல்றீங்களே, நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கு. கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாமா? ஐயோ இல்லம்மா, இல்ல, அதான் சொன்னேனே, ஜாதகப்படி 30 நாள்ல முடிக்கணும்னு சொன்னேனே. அதான் எல்லாருக்கும் நல்லது. கல்யாணத்தை பெரிய அளவுல எல்லாம் பண்ண வேண்டாம், ஏன்னா நேரம் இல்லை பாருங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு பொண்ணை வளர்த்துருக்கீங்க. பெருசா நாங்க ஒண்ணு கேட்க போறது இல்ல. ஒரு 20 பவுன் நகையும் பையனுக்கு கையில ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருவோம். அவ்வளவுதான். எல்லாத்தையும் எங்களையே பண்ண சொன்னா எப்படிமா? இவங்களே கொடுக்கணும்னு நினைச்சாலும் கூட இருக்கிறவங்க கெடுத்து விட்டுருவாங்க போல இருக்கே. கல்யாணத்துக்கு அப்படி சேர்த்து வச்சிருக்காமலா இருக்க போறியே? போன தடவை நடந்த சம்பவத்தினால வேற ஆளா இருந்தா வந்திருக்க மாட்டாங்க. சரி, சின்னஞ்சிறுசுங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமேன்னு தான் நானே மனசை மாத்திட்டு வந்திருக்கேன்.